மென்சஸ்ங்கிறது நமக்கு மாசம் மாசம் வர ஒரு ஈவெண்ட் இல்லையா? மந்த்லி நமக்கு வரப்போகுது. தென் அது ரொம்ப சுகாதாரத்தோட இருக்கணும். ஏன்னா அதுக்கு அது கம்ஃபர்டபுளாவும் இருக்கணும். அண்ட் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தா நம்ம ஃபியூச்சருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் மென்ஸ்ட்ருவல் டைம்ல ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம பெரினியல் ஹைஜீன், அதாவது நம்ம யோனி பாகம் கிளீனா இருக்கிறது, மென்சஸ் இல்லாதப்பயும் அது கிளீனா இருக்கிறது மிக 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 முக்கியம். அப்பதான் இன்ஃபெக்ஷன் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட யோனி பாகத்தை எப்படி கிளீனா வச்சுக்கிறது? ஒண்ணு, நம்ம காலையில போட்ட பேண்டீஸ் நைட் வரைக்கும் போடக்கூடாது. ஈவினிங் ஆச்சுன்னா ஃப்ரெஷ் பேண்டீஸ் போடணும். அந்த இடத்துல ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கணும். அண்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லூஸ் காட்டன் க்ளோத்ஸ் போடணும். ஸோ தட் அந்த இடத்துல ரொம்ப ஸ்டஃபியாவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பெரினியல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட். அட் த டைம் ஆஃப் மென்சஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சில பேர் பேட் யூஸ் பண்ணலாம், சில பேர் வந்துட்டு கப் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க இதை டிபெண்டிங் ஆன் யுவர் கம்ஃபர்ட் நீங்க எது பிடிக்குதோ யூஸ் பண்ணலாம். தென் நீங்க மென்சஸ் டைம்க்கு ஒரு 4-5 பேண்டிஸ் செப்பரேட்டா எடுத்து வச்சிருங்க. டார்க் கலர் பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மென்சஸ் படுதுன்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேட் எடுத்து, யூஸ்வலி ஸ்டார்டிங் ஆஃப் த பீரியட் கொஞ்சம் மைல்டா தான் படும். ஸோ நீங்க வந்து ஸ்மால் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு விங்ஸ் அப்ளை பண்ணலாம். ஈரப்பதம் இருந்துச்சு, சோக் ஆயிடுச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் பேட் ஷிஃப்ட் பண்ணலாம். தென் ஒரு நாளைக்கு உங்களோட ஃப்ளோ பொறுத்து, அவ்வளவா ஃப்ளோ இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 பேட்ஸ் யூஸ் பண்ணும். ஹெவி ஃப்ளோ வந்ததுன்னா அப் டு 4 to 5 பேட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ளோ டிபெண்ட் பண்ணி நீங்க பேட் மாத்துற மாதிரி இருக்கும். கப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கப் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் எம்டி பண்ற மாதிரி இருக்கும். ஹெவி ஃப்ளோ இருந்தா நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா எம்டி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூர் ஃப்ளோ. ஸோ ஒன்ஸ் அது கம்ஃபர்டபுளா முடிஞ்சிருந்தா சேஃபா அந்த பேடை நீங்க டிஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட கப்பையும் நீங்க வந்து வாஷ் பண்ணி கிளீனா வைக்கணும். மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேட். ஸோ வந்து பேட்ல நிறைய வகைகள் இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் உள்ள பேட் இருக்குது. தென் காட்டன் சர்ஃபேஸ் உள்ள பேட் இருக்குது. இப்பெல்லாம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பயோடிகிரேடபிள் பேட்ஸ் வருது. பேம்பூ பேட் வருது. பனானா ஃபைபர் பேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்கும் குப்பை, அதாவது கொஞ்சம் சீக்கிரம் மட்கும். ஸோ வந்து பட் அதோட ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, சில பேருக்கு அலர்ஜி உண்டாகலாம். ஸோ நீங்க எந்த ஒரு புது பிராண்ட் யூஸ் பண்றீங்கனாலோ இல்ல வந்து நேச்சுரல் பயோடிகிரேடபிள் பேட் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அலர்ஜி இல்லைன்னா நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் திங் வாட் இஸ் அவைலபிள்னா, பேட் நெக்ஸ்ட் ஷாம்பூன்னு ஒன்று அவைலபிளா இருக்கு. பட் ஐ ஜென்ரலி டு நாட் என்கரேஜ். நம்ம ஊர்ல அதை அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை. அது ஒரு காட்டன் மாதிரி இருக்கும், உள்ள இன்சர்ட் பண்றது. ஸோ திஸ் இஸ் அ பேட். ஒரு பேட் எப்பவுமே உங்களோட ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி மென்சஸ் டைம்ல நீங்க யூஸ் பண்றீங்க, மென்சஸ் டைம்ல கண்டிப்பா இருக்கணும். இல்ல நான் இப்போ எங்கேயாவது டிராவல் பண்றீங்கனாலும் கண்டிப்பா இருக்கணும். சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன, இப்ப நம்ம காமனா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் கப். ஸோ இதான் மென்ஸ்ட்ருவல் கப். நான் என் மென்ஸ்ட்ருவல் கப்பை ஒரு சின்ன காட்டன் பேக்ல நான் யூஸ் பண்ணுவேன். நான் வச்சிருப்பேன் என்னோட ஹேண்ட் பேக்ல. ஸோ வந்து இந்த கப்பை எப்படி இன்சர்ட் பண்றதுன்னா, நீங்க இந்த கப்பை நீங்க வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு கைக்கு நடுப்புற மடக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இது சின்னதாயிடுச்சுன்னா நீங்க ஒன்னு ஸ்குவாட் பண்ணி இந்தியன் டாய்லெட்ல போற மாதிரி உட்காந்துட்டோ இல்ல படுத்துட்டோ நீங்க இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது தானாவே ஓப்பன் ஆயிடும். அப்புறம் நீங்க ஃபில் ஆயிடுச்சு, ஒரு ஈரப்பதம் வருது, இல்ல உங்களுக்கு தெரியும் இந்த டைம்க்கு எனக்கு சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா எம்டி பண்ணணும்னா இதை பிடிச்சு இழுத்தீங்கன்னா, இந்த காம்பு பிடிச்சு இழுத்தீங்கன்னா வெளில வந்துடும். இது எம்டி பண்ணி சோப் அண்ட் வாட்டர் வாஷ் பண்ணி திருப்பி ரீஇன்சர்ட் பண்ணலாம். உங்களோட சைக்கிள் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். அதாவது பாய்லிங் வாட்டர்ல போட்டு எடுத்து அதை ட்ரை பண்ணி வைக்கலாம். இல்ல அதுக்கு எப்படி நீங்க பால் பாட்டில், குழந்தைங்க ஃபீடிங் பாட்டில் ஸ்டெர்லைஸ் பண்ணீங்களா, ஸ்டெர்லைசர்ஸ் ரெடிமேடா அவைலபிளா இருக்கும். ஸோ அதுலயும் வைக்கலாம். அதுல வச்சு ட்ரை பண்ணிட்டு திருப்பியும் இந்த சின்ன காட்டன் பேக்லயே போட்டு வைக்கலாம். ஸோ மென்ஸ்ட்ருவல் கப் இப்ப ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் 3 சைக்கிள்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். தென் வேற என்ன அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிளாத் பேண்டீஸே, கிளாத் பேட்ஸே ரெடிமேடா ஸ்டிச்சடா வருது. ஸ்மால்ல இருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் வருது. அது நீங்க பீரியட் டைம்ல யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வாஷ், பட் அது இமீடியட்டா வாஷ் பண்ணணும், அப்பதான் கிளீனா இருக்கும். இமீடியட்டா சோப் அண்ட் வாட்டர் உங்களோட ரின் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
நீங்க சோப் பண்ணிட்டு நல்லா ட்ரையா வைக்கணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை ஒரு சேஃபான ஒரு ஸ்டெரைல் பிளேஸ்ல வைக்கலாம். ஸோ அது ஒரு கிளாத் பேடும் ஒரு மெத்தட். நான் நெக்ஸ்ட் திங் இஸ் உங்களோட பீரியட் பேண்டிஸ்ட் ஒன்று இருக்குது. அதுவும் நீங்க டிஸ்போசபிள் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்றதும் அவைலபிளா இருக்குது. ஸோ உங்க நவடேஸ் ஒரு மென்சஸ் வந்துச்சுன்னா தெர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ். ஏர்லியர் வெறும் பேட் தான் ஒரே ஆப்ஷனா இருந்தது, துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் த கப் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். பேட் வந்து உங்களுக்கு அவ்வளவா ஃப்ளோ இல்ல அப்படின்னா ஸ்டார்டிங் ஆஃப் யர் மென்சஸ்ல சில பேருக்கு ஸ்பாட்டிங் வரலாம், துள்ளி துள்ளி பட்னா பேண்டி லைனர்ஸ்னு சின்ன பேட்ஸ் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு அவ்வளவா ஃப்ளோ இல்ல, ரொம்ப ஸ்டார்டிங் உங்களுக்கு கம்மி ஃப்ளோ தான் இருக்குன்னா ஸ்மால் சைஸ் பேட் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1 or 2 பேட்ஸ்லயே முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ இருக்க செகண்ட் டே தேர்ட் டே அது மாதிரி இருந்ததுன்னா பெரிய சைஸ் பேட் அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க அதுவும் யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஆர் தேர்ட் டே. தென் சில பேருக்கு ப்ளீடிங் ஹெவியா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஹெவி டியூட்டி பேட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். டபுள் எக்ஸல் பேட்ஸ் இருக்குது. ஸோ நைட் டைம் ஹெவி டியூட்டி பேட்ஸ் இருக்குது. ஸோ பேண்டீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். யாருக்கு பீரியட்ஸ் ஹெவியா வரும்னா மென்சஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா வரும். மென்சஸ் நிக்கிற டைம்ல கொஞ்சம் ஹெவியா வரும். தென் உங்களுக்கு மென்சஸ் தள்ளி போய் வருது, ஒரு டிலே சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு மென்சஸ் வருதுன்னா அந்த நேரமும் உங்களுக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் ஹெவியா வரலாம். நான் நெக்ஸ்ட் திங் இஸ் ஒரு டெலிவரி முடிஞ்சோ இல்ல ஒரு அபார்ஷன் முடிஞ்சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மென்சஸ் வருதுன்னா அந்த டைமும் உங்களுக்கு ப்ளீடிங் கொஞ்சம் ஹெவி ஆகலாம். டெலிவரி முடிஞ்சு வர மென்சஸ் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த அந்த மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி மெட்டர்னிட்டி பேட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஃப்ளோ அவ்வளவா இல்லைன்னா காலையில சாயங்காலம் நைட் ஒரு ஒரு நாளைக்கு 2 to 3 டைம் சேஞ்ச் பண்ணா போதும். ஃப்ளோ ஹெவியா இருக்கு, ரொம்ப வெட் ஆகுது, சோக் ஆயிருக்கு, இல்ல ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு 4 to 5 டைம்ஸ், அதாவது உங்க ஃப்ளோ பொறுத்து தான் உங்களோட சேஞ்ச் பண்ற ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ஃப்ளோ பொறுத்து தான் பேடோட சைஸ். அந்த உங்களோட பீரியட்கான சானிட்டரி நாப்கின்ஸை முதலே வாங்கி வச்சிருங்க. ஒரு 10 பேட்ச் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க அது முதலே வாங்கி வைக்கணும். உங்களுக்கு பீரியட்ஸ் படுதுன்றப்போ நீங்க ரெஸ்ட் ரூம் போறப்ப யூஸ்வலா கண்டுபிடிப்போம். ஸோ அது பீரியட்ஸ் பட்டுச்சுன்னா உங்களோட பேட் எடுத்து அந்த கவரை மட்டும் நீங்க ரீடைன் பண்ணிக்கோங்க. பேட்லுக்கு பின்னாடி இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட பேண்டீஸ்ல ஒட்டிட்டு நீங்க வந்து அஸ் யூஷுவல் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். உங்ககிட்ட கப் இருந்ததுன்னா கப்பையும் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நியூஸ் பேப்பர்ல மடக்கி நீங்க டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்ல அதுலயே அவைலபிளா இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கவர்ல நீங்க டிஸ்போஸ் பண்ணலாம். பட் சேஃபா டிஸ்போஸ் பண்ணணும் அண்ட் அந்த ப்ளூ பின்ல டிஸ்போஸ் பண்ணணும்.